ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. மக்கள் மத்தியிலையும் சரி, அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, புது எதிர்பார்ப்புகளை உருவாக்கி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தற்போது பாக்யராஜ் அவர்களுடைய மணி பர்ஸ் அந்த பர்ஸை பார்த்துருக்கக்கூடிய அவருடைய மனைவி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதை பார்த்து அவங்க துடிதுடித்து அழுதுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனவேதனையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பர்ஸ்குள்ளே என்ன விஷயம் இருந்தது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நடிகர் இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். அவருடைய இறப்புக்கு நிறைய ரசிகர்கள், சினிமா துறை சார்ந்தவங்க, அரசியல் கட்சியினர் அப்படின்னு சொல்லி அனைவருமே இரங்கலை தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் பார்த்திங்க அப்படின்னா முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவர் இறந்ததற்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை பற்றிய விவாதங்கள் இன்னும் ஓய்ந்த பாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவருடைய பர்ஸ் கிடச்சிருக்கிறது. அவருடைய பர்ஸை அவருடைய மனைவியான பூர்ணிமா அவர்கள் திறந்து பார்த்ததும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பார்த்த உடனே அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பர்ஸில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அவர் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அவங்க பார்த்த அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலக்கமடைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தாருடைய புகைப்படத்தை அவர் வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதல் மனைவியான பூர்ணிமா அவர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மோதிரம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரத்தை கூட அவர் அந்த அவருடைய பர்ஸில் வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய முதல் மனைவி 6 அப்படின்னு போட்ட ஒரு மோதிரத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நாளைக்கு பாக்யராஜ் சார் போட்டுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த மோதிரத்துக்கு பூர்ணிமா அவர்கள் 2வது மனைவியாக இருந்தாலும் பூர்ணிமா அவர்கள் அந்த அன்புக்கும் அந்த உறவுக்கும் மதிப்பளித்து அந்த மோதிரத்தை பார்த்திங்க அப்படின்னா எடுத்து அதில் சில கற்கள், அதாவது வைரக்கற்கள் மாதிரி பதிச்சு அதை மறுபடியும் ஒரு புது பொலிவுடன் புதுசாக ஒரு விஷயம் மாற்றி அதே மோதிரத்தை சில விஷயங்களை ஆட் பண்ணி, அதாவது வண்ண வைரக்கற்களை ஆட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணி மீண்டும் பாக்யராஜ் சாருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய இறுதி காலகட்டத்தில் அந்த மோதிரத்தை அவர் பர்ஸில் வச்சுருந்ததாக கூறப்படுகிறது. அவரால் போட்டுக்க முடியாது அப்படின்னும் பொழுது அவர் பர்ஸில் வச்சுருந்திருக்காரு. அந்த மோதிரத்தையும் பார்த்து அவர் ரொம்பவே அழுதுருக்காங்க அவருடைய மனைவியான பூர்ணிமா அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அவரை சுற்றியே பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா முன்னாள் மனைவி கொடுத்த ஒரு மோதிரம், அதுவும் தன்னுடைய இன்னாள் மனைவியால் அது புதுப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த மோதிரத்தை எங்கேயுமே விடாமல் ரொம்பவே பத்திரமா வைத்திருக்கிறதோடு மட்டும் இல்லாமல்
அவருடைய பர்ஸில் சில புகைப்படங்கள் கூட வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த புகைப்படங்களை பார்த்ததுக்கு பிறகு தன் மீது வந்து அலாதி அன்பும் அலாதி காதலும் கொண்டிருந்த தன்னுடைய கணவர் மீது அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை வந்து உயர ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவங்களால இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே தாங்கிக் கொள்ள முடியல. தான் மீது இவ்வளவு அன்பும் காதலும் வைத்திருக்கிறாரா தன்னுடைய கணவர், என்னை விட்டு எப்படி அவர் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அவங்க வந்து ரொம்பவே வந்து உடைஞ்சு போய் காணப்பட்டதாக வந்து சொல்லப்படுதுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இணையத்தில் ரொம்பவே வேகமாக வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் தமிழ் திரை உலகத்தில் முக்கிய நடிகர் மற்றும் இயக்குனராக இருந்தவர் பாக்யராஜ். இவர் தன்னுடைய 73வது வயதில் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தாங்க. இது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையே ஏற்படுத்தி இருந்தது. நிலைமை இப்படி இருக்கும்போது இவருடைய மகன் சாந்தனுவை பலரும் இணையத்தில் கடுமையாக விமர்சித்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் புதுமையை புகுத்தியவர் பாரதி ராஜா அப்படின்னா அவருடைய சிஷியரான பாக்யராஜ் மட்டும் சும்மாவா? பல படங்களில் தன்னுடைய குருவுடன் சேர்ந்து பணியாற்றிய பாக்யராஜ் அவருக்கு தான் சளைத்தவன் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, தாமணி கனவுகள், முந்தானை முடிச்சு போன்ற பல ஹிட் படங்களை எடுத்திருந்தார். பாரதி ராஜாவின் படங்கள் ஒருபுறம் சீரியஸான விஷயங்களை சீரியஸ் டோனில் அலசினா, மறுபுறம் பாக்யராஜினுடைய திரைப்படங்கள் அவற்றை காமெடி டோனில் அலசும். இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் முத்திரை பதித்த பாக்யராஜ் தன்னுடைய 73வது வயதில் ஜூன் 27ஆம் தேதி அன்று உயிரிழந்தார். இவருடைய இழப்பு அவருடைய மனைவி பூர்ணிமா, மகள் சரண்யா, மகன் சாந்தனு, மருமகள் கீர்த்தி உள்ளிட்டோர் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுத காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. ஆனால் தற்போது தந்தையை இழந்து வாடக்கூடிய சாந்தனுவை கூட விட்டு வைக்காம நெட்டிசன்கள் பல பேர் அவரை திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்க. பாக்யராஜ் இறந்ததை அடுத்து அந்த குடும்பத்தின் நண்பரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான ஜோசப் விஜய் குடும்பத்தினருக்கு நேரில் வந்து ஆறுதல் கூறி பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரை பார்த்ததும் சாந்தனு கதறி அழுத வீடியோக்களும் அவரை விஜய் சமாதானப்படுத்தியதும் வைரலானது. இதையடுத்து தனக்கு ஆதரவாக வந்து நின்றமைக்கு முதல்வருக்கு நன்றி தெரிவித்து சாந்தனு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இதனால் விஜய் இந்த இறப்பிற்கு வந்ததை வைத்து சாந்தனு விளம்பரம் தேடுகிறாரா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இதனால ஏற்கனவே சோகத்தில் இருக்கக்கூடிய சாந்தனு மற்றும் அவருடைய குடும்பம் இன்னும் மனதளவில் பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இதையடுத்து முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய தந்தையின் இறப்புக்கு பிறகு குடும்பத்திற்காக வந்து நின்றதற்காகவும் நன்றி தெரிவித்து சாந்தனு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் தெளிவாக அப்பாவை இழந்த பெண் செய்வதறியாது திகைத்து நிற்கும் நான் முறையாக ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வார்த்தைகள் தேடி எழுதுகிறேனே தவிர மனதின் அடித்தளத்தில் எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் ஆத்மார்த்த நன்றி சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது இன்னும் சில சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. ஒரு சிலர் பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான், நீ போய் வேற வேலை இருந்தா பாருப்பா அப்படின்னு சொல்ல, இன்னும் சிலர் நீயே ஒவ்வொருத்தர் வீட்டிற்கா சென்று எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு வா அப்படின்னு நக்கல் செய்து கொண்டும் வந்துட்டு இருக்காங்க.